மாநில எல்லையில் சினிமா நடிகர் பவன் கல்யாண் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு கேக்கு வெட்டி இனிப்புகள் வழங்கி நலத்திட்ட உதவிகள் வழங்கி ரசிகர்கள் கொண்டாட்டம். தமிழக கர்நாடக மாநில எல்லை பகுதியான கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட கோவிந்த அக்ரஹாரம் கிராமத்தில் ஆந்திரா சினிமா நடிகருமான துணை முதலமைச்சருமான பவன் கல்யாண் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு பவன் கல்யாண் ரசிகர்கள் சார்பில் பட்டாசுகள் வெடித்து இனிப்புகள் வழங்கி பள்ளியின் மாணவ மாணவிகளுக்கு எழுதுகோள், பேனா, நோட்டு புத்தகம் உள்ளிட்டவை வழங்கி அன்னதான நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக பேகப்பள்ளி பஞ்சாயத்து முன்னாள் தலைவர் சைத்தன்யா அருண்குமார் அவர்கள் கலந்து கொண்டார். மற்றும் இந்த நிகழ்ச்சியில் பவன் கல்யாண் டான்ஸ் ரசிகர்கள் எஸ்பிடி வினோத், RNK விஜய், GBS செட்டி, SLS சூரி, சம்பத், சுரேஷ், வெங்கடபதி, முன்னாள் வார்டு உறுப்பினர் ரவி பிரகாஷ், கங்கப்பா, புல்லட், வெங்கடேஷ், ராஜா, நரேஷ், நாராயண, மைக்கேல், SSK வெங்கடேஷ், ஆட்டோ வெங்கடப்பா, முகுந்தா, சேகர், எல்லாரெட்டி, மில்லர் மூர்த்தி, ஆட்டோ விஜய் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு பிறந்தநாள் கொண்டாடி மகிழ்ந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஓசூரில் இருந்து செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன். என் பேர் அருண்குமார் அப்படின்ட்டு பேகப்பள்ளி பஞ்சாயத்துல கோவிந்த அக்ரஹாரம் சர்க்கிள். இன்னைக்கு என்ன ஒரு விசேஷம் இப்படின்னா, இன்னைக்கு பவன் கல்யாண் அதாவது டிப்யூட்டி CM ஆந்திர பிரதேஷ் அவர்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். இந்த விழாவை முன்னிட்டு எங்களோட நண்பர்கள் மற்றும் தீவிரமான ரசிகர்கள் கூட்டம் இங்க இந்த பஞ்சாயத்துல இருக்கிறது. இது கோவிந்த அக்ரஹாரம் சர்க்கிள். அதாவது ஒரு காலத்துல இருந்து இந்த ஓசூர் அப்படின்னு ஆந்திராக்கோட ஒரு கனெக்ஷன். அதுல இருந்து எங்களுக்கு வந்து சிரஞ்சீவி ஃபேன்ஸ் அப்படின்னு இப்ப எங்க அப்பா காலத்துல இருந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து சிரஞ்சீவி ஃபேன்ஸ். அதுக்கப்புறமா வந்து பவன் கல்யாண், இப்ப ராம்சரண், அந்த மெகா ஃபேமிலிக்கும் நம்ம இந்த ஊர் நண்பர்களுக்கும் ஒரு லிங்க், ஒரு உறவுன்றது அப்ப அன்னைக்குல இருந்து போயிட்டு இருக்கு. சின்னவங்கள பெரியவள பெருசா இருக்கிற அனைவருமே அவங்களுக்கும் வந்து அன்னைக்குல இருந்து அந்த படங்களை பார்த்து ஒரு உணர்வு அப்படியே போயிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து அவரோட பிறந்த நாள் வந்து விசேஷமாக முதல் தடவாக நம்ம சீனி மற்றும் வினோத், சுரேஷ் மற்றும் அனைத்து நண்பர்களுமே இன்னைக்கு வந்து அவரோட பிறந்த நாள் மிக சிறப்பாக கொண்டாடணும் அப்படின்ட்டு ஒரு முடிவெடுத்து எங்களையும் வந்து இன்வைட் பண்ணாங்க. ஸோ இங்க வந்து உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. குழந்தைங்களுக்கு கேக் கட் பண்ணி மறுபடியும் அவங்களுக்கான ஒரு அன்னதானம் வந்து சிறப்பாக செஞ்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி புக்ஸ் எல்லாமே கிஃப்ட் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து மென்மேலும் வளர்ந்து அந்த உறவு வந்து ஆந்திராவுக்கு இருந்த உறவு வந்து அப்படியே நீடிக்கணும் அப்படின்ட்டு தான் நாங்க இது பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி அவரும் ஒரு நல்ல நடிகர் மற்றும் ஒரு சிறந்த அரசியல்வாதி மற்றும் ஒரு நல்ல மனமுள்ள ஒரு ஹியூமன் பீயிங் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இது வந்து நீண்ட நாள் அப்படியே இதாகணும், அவர் ஆரோக்கியமா இருக்கணும்னு வேண்டி. నా పేరు వచ్చి GS చెట్టి జూనియర్ పవన్ కళ్యాణ్. ఈ రోజు పవన్ కళ్యాణ్ 53వ సంవత్సరము 50th సంవత్సరం జరుపుకుంటా ఉన్నాము. ఆయన కళాకాల సంతోషం ఉండాలని, అదే మాదిరిగా ప్రతి స్టేట్ లో ఒక మోదీ మాదిరిగా, ఒక యోగి మాదిరిగా, ఒక పవన్ కళ్యాణ్ మాదిరిగా అందరూ మంచిగా ఇట్లా ఈ రాజకీయం జరుపుతుంటే మన దేశం ఇంకా పెద్దగా కొనసాగుతుంది. ఇప్పుడు మన జనరేషన్ వచ్చి ఇండియా వచ్చి టాప్ 3లో ఉంది. ఫస్ట్ అనుకోని అమెరికా, రష్యా, చైనా కొన్ని దేశాలు ఉన్నాయి. ఇప్పుడు మోదీ నుంచి ప్రతి నెంబర్ 1 పొజిషన్ కి 2030లో లేకపోతే 35లో నెంబర్ 1 పొజిషన్ ఎత్తుకొని వస్తారు. అదే మాదిరి మన ఆల్ రౌండ్ 29 స్టేట్లు ఉన్నాయి. అన్ని జాగాలలో మన హిందూ ధర్మాన్ని, సనాతన ధర్మాన్ని పోరాడాలని కోరుచున్నాము, మరీ కోరుచున్నాము. పవన్ కళ్యాణ్ ఇదే మాదిరిగా మంచి చాలా వీటికి గిరిజనులకు అడవి ఉండే ప్రాంతాలకి వాళ్ళు వచ్చి చాలా చేస్తా ఉన్నారు. వాళ్ళని చూసి ప్రతి స్టేట్ లో ప్రతి డిప్యూటీ CM, ప్రతి CM లో వాళ్ళు తెలుసుకోవాలి. జై బోలో భారత్ మాతాకి. పేరు GS చెట్టి.